ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். சின்ன ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு எரர் ஸ்பாட்டிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரக்ஷன் 1 to 5 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் a sentence is provided which is divided in three different parts. One of these parts may or may not be grammatically or contextually correct. Choose the option corresponding to the error as part of your answer. So you have to choose the part which is இன் எரர். சரிங்களா, எது எரரில் இருக்கோ அதை நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். பாருங்க, a petition was filed with in the Supreme Court on Monday seeking to quash an FIRs filed by Delhi police against 24 persons as arrested in the capital for putting over posters critical of Prime Minister Modi and his government over them is handling of the COVID pandemic and the national vaccination பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டினா எனக்கு இருக்கு. சரிங்களா, ஸோ இதை என்ன பண்ணுங்க, டீகோட் பண்ணி பாருங்க. எ பெட்டிஷன் வாஸ் ஃபைல்டுன்றப்போ அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ வாஸ் ஃபைல்டு எங்க, சுப்ரீம் கோர்ட்டில். இல்லைன்றப்ப இங்க இன் இருக்கு, கரெக்டா இருக்கு. டேஸுக்கு முன்னாடி ஆன் பண்ணுவாங்க, எதுக்கு, இதுக்கு அப்படிங்கிறப்ப 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்ட் ஏ எனக்கு கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, அண்ட் எஃப்ஐஆர் ஃபைல்டு பை, யாரா, இவர்களால் அப்படிங்கிறப்ப பை கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு எதிரா, இவங்களுக்கு எதிரா அப்படிங்கிறப்ப அகெயின்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. எங்க, இங்க அப்படிங்கிறப்ப அந்த இடம் வர்றப்ப எனக்கு கீழ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்ட் பி வரைக்கும் எனக்கு எரர் இல்லை. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புட்டிங் ஓவர் போஸ்டர்ஸ் தான். அப்போ புட்டிங் ஓவர் போஸ்டர்ஸ் அப்படின்னா போஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்பிளே பண்ணாங்க, நோட்டீஸ் பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ இட்ஸ் டிஸ்பிளே நோட்டீஸ் ஆர் சைன் ஆர் போஸ்டர் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கரெக்டான ஃப்ரேசல் வெர்ப் என்ன அப்படின்னா புட்டப். புட்டப் தான் டிஸ்பிளே பண்றது. ஓகேவா, அப்போ தட் இஸ் புட்டப் போஸ்டர்ஸ், புட் ஓவர் கிடையாது. ஸோ பார்ட் சி கண்டெய்ன்ஸ் அன் எரர். சரிங்களா, அடுத்து பாருங்க, தி பாம்பே ஹைகோர்ட் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிசஸ் ஷாருக் கத்வாலா அண்ட் சுரேந்திர தவாதே வாஸ் கேட்டிங் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அகெயின்ஸ்ட் நேவி மும்பை போலீஸ் when it was brought to their notice that the advocate arrested in an allegedly extortion and kidnapping case was handcuffed and his arrest was close to illegal detention அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா த பாம்பே ஹைகோர்ட் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் 2 பேரை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வாஸ் கேட்டிங் அகெயின்ஸ்ட், யாருக்கு எதிராக அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எதிராக, இதுவுமே எனக்கு எப்படிதான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. இந்த இட்டு எதை குறிக்குதுன்னா மேலே சொன்னா ஹைகோர்ட்டை குறிக்குது. ஸோ கரெக்டா தான் இருக்குது. brought to their notice, their வந்து அந்த ஜஸ்டிஸை பத்தி பேசுறாங்க. சரிங்களா, arrested that the advocate arrested in an allegedly extortion. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறப்போ allegedly அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல தேவையில்லாம இருக்கு. alleged extortion அப்படிங்கிறது எனக்கு இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, ஸோ இங்க பார்ட் டில வந்து எனக்கு எரர் இருக்கு. ஸோ இங்க என்ன அப்படின்னா allegedly extortion and kidnapping case. அப்ப இங்க கேஸ்ன்றது எனக்கு நவுனு இல்லையா, அப்ப அதை குவாலிஃபை பண்றதுக்கு தான் இது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ப ஏன் அட்வர்ப் யூஸ் பண்ணணும், அட்ஜெக்டிவ் alleged அப்படிங்கிறதே எனக்கு என்ன அப்படின்னா கரெக்டானதா இருக்கும். அந்த எல்வு எனக்கு இங்க தேவையில்லை. சரிங்களா, ஸோ எரர் லைஸ் இன் பார்ட் டி. அடுத்து பாருங்க, மகாராஷ்டிரா ஹெல்த் மினிஸ்டர் ராஜேஷ் டோப் on Thursday told Prime Minister Narendra Modi that mucormycosis or black fungus, which has claimed 90 lives in the state so far, is the matter of prime concern for it at present and the state government need அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, அதாவது மகாராஷ்டிரா பெரிய கொஸ்டினா இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்ட் பை பார்ட்டா எரர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். மகாராஷ்டிரா ஹெல்த் மினிஸ்டர் இவர் டேஸ்க்கு முன்னாடி ஆன் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டா இருக்கு. டோல்டு யாருக்கிட்ட, இவர்கிட்ட. ஸோ டோல்டு தட் வாட் அப்படிங்கிறப்போ இங்க எனக்கு இந்த கண்டென்ட்டை சொல்றாங்க, இந்த 2 இதை சொல்றாங்க. ஸோ இது எனக்கு அது என்ன பண்ணுச்சா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பண்ணுச்சுன்றது இட்ஸ் அன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ விச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இது இல்லைன்னா இதுங்கிறப்ப ஏதாவது ஒன்று மட்டும்தான். ஸோ ஹேஸ் கொடுத்தது கரெக்ட், ஹேஸை ஃபாலோ பண்ணி V3 கொடுத்துருக்கிறது கரெக்ட் எங்க ஸ்டேட்ல. அதுக்கப்புறம் இஸ் அ பிரைம் கன்சர்ன், எப்படிப்பட்ட கன்சர்ன், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட், அண்ட் கொடுத்துருக்குறாங்க த ஸ்டேட் கவர்மெண்ட்
அப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் சிங்குலர். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், நீட்ஸ் வந்திருக்கணும். ஸோ எரர் லைஸ் இன் பார்ட் டி அகெயின். சரிங்களா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அட் Thursday. வாசிச்சோடனே தப்பு தெரிஞ்சிருச்சு. என்னது? அட் Thursday வராது, ஆன் Thursday. Talking about mental health, which has gained significance in the COVID times, with players spending lot of time in biobubbles. Tendulkar said acceptability is the key அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கமாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச் தான் எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஹேஸை ஃபாலோ பண்ணி V3 கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக தான் இருக்குது. எந்த நேரத்தில், இந்த நேரத்தில் அப்படிங்கிறப்ப இல் வந்திருக்கு. ஸோ இன் கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குது. லாட் ஆஃப் டைம் இந்த ப்ரிப்போசிஷனும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எதில், இதில் அப்படிங்கிறப்போ அங்கேயும் இல் வருது. ஸோ இன் கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அக்செப்டபிலிட்டி இஸ் அ சிங்குலர் திங். ஸோ இஸ் கொடுத்துருக்குறாங்க, டாக்கி. ஸோ பர்ஃபெக்ட்லி எவ்ரி திங் இஸ் ரைட். ஸோ நோ எரர். புரிஞ்சுச்சா? அடுத்து 6 to 10 பாருங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க. A sentence is divided into 6 parts. 6 பார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட் வந்து எனக்கு எரர் ஃப்ரீயாக இருக்கான். ஸோ எது வந்து எரர் இல்லை, அந்த எரர் ஃப்ரீ பார்ட்டை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Just when the spread of COVID-19 had reached catastrophic proportions, with the daily caseload rising faster than that seen anywhere near in the world for the beginning of the novel coronavirus pandemic, the government of India has acted by unveiling a completely revamped vaccine strategy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. எந்த பார்ட்ல எனக்கு எரர் இல்லை அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது ஜஸ்ட் when the spread of COVID-19 had reached அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது had நான் எப்போ யூஸ் பண்ணுவேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 2 இன்சிடென்ட் எனக்கு நடந்து முடிஞ்சிருந்துருக்கணும். பட் இங்கே எனக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் when அப்படின்னா இப்போ தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அங்கே என்ன வந்திருக்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கணும். அப்போ ஹேடு கிடையாது, ஹேஸு. எனக்கு இங்கே எரர் இருக்குது. கரெக்டா? அடுத்து பாருங்க, சீன் எனிவேர் நியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எனிவேர் நியர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நியர் வந்து எனக்கு ரிடெண்டன்சியாக இருக்குது. அப்போ இங்கேயும் எனக்கு எரர் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இந்த வேர்ல்ட் ஃபார் த பிகினிங் ஆஃப் தி நோவல். அப்போ அது ஆரம்பிச்சதுல இருந்து அப்படிங்கிறப்போ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் டில் நவ் அப்படின்னா இங்கே ஃபார் யூஸ் பண்ண மாட்டோம், சின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் எனக்கு எரர் இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா ஆக்டட் பை அன்வீலிங் ஏ கம்ப்ளீட்லி ரீவேம் வேக்சின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஹேஸை ஃபாலோ பண்ணி இங்கே V3 கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் எல்லாமே எப்படியா இருக்கு, முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கேயும் எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை ரீவேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கணும், ரீவேம்ப்டு வந்திருக்கணும். அப்போ இந்த பார்ட்லேயும் எனக்கு எரர் இருக்குது. ஸோ எரர் ஃப்ரீ பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி அண்ட் இல மட்டும்தான் எனக்கு எரர் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, சின்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் ஆஸ்கார் ஸ்வீப் பை பாராசைட் அப்படின்னா இந்த இடத்துல சின்ஸ்ன்றதுக்கு எனக்கு அர்த்தமே இல்லை. கரெக்டாக? அப்போ லாஸ்ட் இயரோட இது அப்படிங்கிறப்போ அதை பற்றி பேசுகிறப்ப ஏன் சின்ஸ் யூஸ் பண்ணுறேன், இங்கே சின்ஸ் வந்திருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா டைம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சின்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா சின்ஸ் எனக்கு தேவையான கடந்த வருடம் இப்படி நடந்தது அப்படிங்கிறப்ப லாஸ்ட் இயர் இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல நான் சின்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆஸ்கார் ஸ்வீப் பை பாராசைட் தேர் ஆர் தோஸ் ஹூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேர் ஆர் தோஸ் ஹூ அப்படின்னா இந்த இடத்துல தேர் அப்படிங்கிறப்ப இங்கே ஏன் ஆர் வருது, லாஸ்ட் இயர் அப்படின்னா அது எனக்கு அங்கே என்னது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், வேர். சரிங்களா? peddled the myth which lightning would not strike the same place அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா இதைத்தான் பண்ணாங்க, இதைத்தான் சொன்னாங்க அப்படிங்கிறப்போ இது எனக்கு இம்பார்ட்டண்டான பார்ட். கரெக்டா? இது இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங்லெஸ்ஸாக இருக்கு. அப்போ இங்கே விச் வந்திருக்காது, என்ன வந்திருக்கணும், தேட் வந்திருக்கணும். அப்போ ஏல எரர் இருக்கு, பார்ட் பியில் எனக்கு எரர் இல்லை, சியில் எரர் இருக்கு, டியில் எரர் இருக்கு. கரெக்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்னிங் வுட் நாட் ஸ்ட்ரைக்கான், இது பண்ணாது அப்படிங்கிறப்போ அது எனக்கு இட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கணும். வில், அப்போ ஈலையும் எனக்கு எரர் இருக்கு. சரிங்களா? அப்போ பிஎஃப் மட்டும்தான் எனக்கு எரர் ஃப்ரீ. ஸோ ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ. சரிங்களா? தோ சம் ஃபார்ம் ஆர் அதர் ஆஃப் தி லாக்டவுன், தோ சம் ஃபார்ம் ஆர் அதர்
ஆஃப் தி லாக்டவுனா ஆஃப் ஏ லாக்டவுன். அந்த இடத்துல ஏ போடுறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா தேர் ஷுட் பி ரிப்ளேஸ்டு பை ஏ ஹியர். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்ப தான் நான் தே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நார்மலாக ஆர்டிக்கிள் எனக்கு ஏவே போதுமானது. சரிங்களா? ஆர் திஸ் அப்படிங்கிறப்போ ஹேஸ் பீன் இம்போஸ்ட் இன் த worst interest of the health and safety. அப்போ worst interest அப்படிங்கிறப்போ ஸ்டேட்மெண்ட் எனக்கு நெகட்டிவாக இருந்திருக்கணும். பட் ஹியர் worst கிடையாது, இங்கே என்ன வந்திருக்கணும் பெஸ்ட். சரிங்களா? இங்கேயும் எரர் இருக்கு. காமன் மென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. த காமன் மேன். சரிங்களா? இங்கே சிங்குலராக சொல்கிறப்ப காமன் மேன். Otherwise, a direly need to revamp medical facilities. Again, இங்கே எனக்கு ஒரு அட்வர்பு தேவையில்லை, அப்ஜெக்டிவ் தான் தேவை. என்னன்னா டயர்லி கிடையாது, டயர் நீட் ஆஃப். சரிங்களா? டயர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஎஃப்ல மட்டும்தான் எனக்கு எரர் இல்லாமல் இருக்கு. சரிங்களா? இஎஃப். ஸோ அடுத்து என்னன்னா இந்த 9th கொஸ்டினும் 10th கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரிங்களா? 10th கொஸ்டின் 9th கொஸ்டின். ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.